GCOL Maths 2023 held in 24 paper discussion. மாணவர்களே, நாம் இப்போது இரண்டாவது வினாக்குரிய விடைகளை பார்ப்போம். இதுக்கு முதல்ல உள்ள வீடியோவில் நாங்கள் 23 எக்ஸாம் பேப்பரோட முதலாக கேள்விக்குரிய விடைகளை எல்லாம் பார்த்தோம். அதை பார்க்க தவறிய மாணவர்கள் இந்த சேனலில் போய் விடைகளை தேடி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய நீங்கள் முதல்ல பேப்பர்ஸை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு விடையை செக் பண்ணி கொள்ளலாம். இப்போது இரண்டாவது வினாக்குரிய விடைகளை பார்ப்போம். இரண்டாவது வினாக்குரிய விடைகள் வரைவு ஓடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இங்கே ஒரு வித்தியாசமான முறை உண்டு. இங்கே இந்த முறை எங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் காணக்கூடியதாக இருக்குது. என்னென்னு சொன்னால், வரைப்பில் பொதுவாக எங்களுக்கு வரைய சொல்லி ஒரு அட்டவணையை தருவாங்க. ஆனால் அதுக்கு மாற்றமாக இந்த முறையை என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், வரைவை தந்துட்டாங்க. அதுக்கு இதுக்கு முதல்ல உள்ள பாஸ் பேப்பர் கொஸ்டினும் இது மாதிரி எங்களுக்கு காணலாம். அப்போ நாங்கள் இந்த வரைப்பு தந்தால் என்ன இப்படி விடைகள் எடுக்கணும் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ பிள்ளைகள் நீங்கள் இந்த கேள்விக்கு வரைவு தாள்லையோ இதுலேயோ வரைவை திரும்ப வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேள்வியில் எங்களுக்கு வரைப்பு தந்துட்டாங்க. இது வரைப்பு தரப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த கேள்விக்கு விடைகள் எழுதினா தான் எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ நான் இந்த கேள்வியில தான் விடை எழுதணும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ நான் முதலாவது கேள்வியை வாசிப்போம். வடிவம் y= fx இல் உள்ள ஓர் இருபடி சார்பின் வரைபொருவில் தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியும் இருபடி சார்புன்னு சொன்னால் x வர்க்கம். அப்ப இங்க வர வேண்டியது x வர்க்கம் என்ற வடிவிலான வரைப்பு. x². அப்ப x² வந்துன்னா எங்களுக்கு தெரியும் இழிவு வரைப்பு அல்லது உயர்வு வரைப்பு இப்படி வரும். அப்ப இங்க எங்களுக்கு பார்க்கலாம், இதை வளைஞ்சி இங்க கீழுக்கால போகுது. அப்ப என்ன வரைப்பு இது? இது ஒரு இழிவு வரைப்புன்னு எங்களுக்கு என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அப்ப இதுகள் எங்களோட மைண்ட்ல இருந்தா எங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ முதலாவது பகுதியை பார்ப்போம். நான் இங்கே விடை எழுதுறேன் என்று சொன்னால் எங்களுக்கு விடைகள் இங்கே எழுதி கொள்ளலாம். ரைட். புள்ளி ஏயின் ஆள்கூறுகளையும் வரைவு y அச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறுகளையும் முறையே எழுதுக. புள்ளி ஏயின் ஆள்கூறு, அடுத்தது வரைவு y அச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறு. அப்ப ரெண்டு ஆள்கூறுகள் கேட்டீங்க. அப்ப ஏட ஆள்கூறு என்னன்னு எழுதலாம் எங்களுக்கு. அப்ப ஏண்ட புள்ளி எங்க இருக்குது? இங்கதான் ஏண்ட புள்ளி. அப்ப ஏண்ட புள்ளியோட ஆள்கூறை நாங்க பார்க்க செல்ல இதான ஏண்ட புள்ளி. அப்ப ஏண்ட புள்ளி இந்த எக்ஸ் பெருமானத்தையும் y பெருமானத்தையும் எழுதணும். அப்ப இதான் ஏண்ட புள்ளி. அதோட எக்ஸ் பெருமானம் எங்க போகுது? இதான் எக்ஸ் பெருமானம். y பெருமானம் எங்க? இங்க. அப்ப இதுல x -1 y -5. அது ரெண்டையும் நான் இங்க விடையில் எழுதணும். -1, -5. அடுத்த புள்ளி y அச்சை இடைவெட்டும் புள்ளி இங்க இருக்குது. அப்ப இந்த இதுல x பெருமானம் 0, y பெருமானம் தான் -8. அப்ப 0, -8 என்றதான் அடுத்த புள்ளி. அப்ப அந்த ரெண்டு புள்ளிகளையும் எழுதினா அநேகமா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப அவ்வளவுதான் முதலாவதுக்குரிய விடை. இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். வரையப்பட்டுள்ள சார்பு y= fx இன் சமன்பாடு fx = 0 மூலகங்களை எழுதுக. அப்ப உங்களுக்கு y fx என்று இப்படி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. y என்றாலும் fx என்றாலும் ரெண்டும் ஒன்றுதான். இந்த வரைந்த வரைப்புக்கு தான் அவங்க y என்று சொல்றது. அப்ப அதுல fx என்றதும் அதே பேர், அதுதான் பேர். y என்றது y அச்சு என்று எடுத்தால் fx என்றது தான் இந்த வரைப்பு. ஆனால் ரெண்டும் இந்த வரைப்பை தான் குறிக்கும். அப்ப fx = 0 என்ற அர்த்தம் y 0. y 0 என்று சொன்னால் அர்த்தம் y = 0. அப்ப எங்களுக்கு y = 0 என்றால் என்ன அச்சுன்னு பார்க்கணும். y = 0 இருக்கும்போது என்ன அச்சை காட்டுது? y = 0 என்றா எங்களுக்கு தெரியும் x அச்சு. y = 0 சொல்லிய நேரம் x அச்சு. ஆகவே இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா,
இந்த எக்ஸ் அச்ச வெட்டும் புள்ளியிட ஆள்கூறுல இந்த மூலகங்கள் என்று சொன்னால் எக்ஸ் அச்சை வெட்டும் போது வரக்கூடிய எக்ஸின் பெருமானங்கள். அதாவது ஒரு பெருமானம் வந்து -2 y சமன் 0 ஆகும் போது x சமன் -2, அடுத்தது x சமன் 4. இது ரெண்டு தான் விடை. x சமன் -2, x சமன் 4 தான் அந்த கேள்விக்குரிய விடை. அப்ப அதுல பெரிய விஷயம் ஒன்று இல்லை. நாங்க சமன்பாட்டின் தீர்வு அல்லது மூலகங்கள் என்று கேட்டா இது மாதிரிதான் எழுதுவோம். சரியா மாணவர்களே? ரைட். இப்போது நாங்க அடுத்த 3வது கேள்விக்குரிய விடையை பார்ப்போம். சார்பு மறையாக அதிகரிக்கும் போது எக்ஸின் பெருமான ஆயிடையே எழுதுங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் வளமையாக ஒரு சார்பு இப்படி தந்தன்னு சொன்னால், அதுல இன்னொரு ஒன்று வெட்டின்னு சொன்னால், இது எக்ஸ் அச்சுன்னு சொன்னால், உதாரணமா இது y அச்சுன்னு சொன்னால், அப்ப அவங்க கேட்பாங்க நேராக அதிகரிக்கும், மறையாக அதிகரிக்கும், குறையும், அப்படி என்று சில வசனங்களை கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு தெரியணும் எக்ஸ் அச்சுக்கு மேல உள்ளதெல்லாம் நேர் பாசிட்டிவ், எக்ஸ் அச்சு கீழே உள்ளதெல்லாம் மறை நெகட்டிவ். ரைட்டா? அந்த விஷயம் எங்களுக்கு முதலாவது தெரியும். அதை தெரிஞ்சு கொண்ட பிறகு எங்களுக்கு இன்னொரு விடயம் தெரியணும். என்னன்னு சொன்னால், அப்படி வரை கொண்டு தந்த நேரம் எது அதிகரிக்கும் எது குறையும் என்ற விஷயம் தெரியும். அதாவது மேலே இருந்து கீழுக்கு எப்படி வார நேரம், இப்ப இங்க இழிவு புள்ளி வரங்காட்டியும் இதான் இழிவு புள்ளி வரங்காட்டியும் இந்த துண்டு வந்து குறையும், இந்த துண்டு வந்து குறையும். அதே நேரம் அதுக்கு அங்கால உள்ள அடுத்த துண்டு, நான் இதை வேற கலர்ல போட்டு காட்டினேன் உங்களுக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே மேல ஏறி கொண்டு போனா தான் அதிகரிக்கும். இது வந்து அதிகரிக்கும். இது வந்து அதிகரிக்கும். சரியா? இதை நீங்க நோட் ஒன்று எழுதிக்கொள்ளணும் என்றால் எழுதிக்கோங்க. அப்ப இங்க கேட்ட கேள்வி, நாங்க கேள்வியை பார்ப்போம். கேள்வியில் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது மறையாக அதிகரிக்கும், மறையாக என்று சொல்லும், அதிகரிக்கும் என்று சொல்லும். அப்ப மறையாக என்றால் எக்ஸ் அச்சுக்கு கீழே, அதிகரிக்கும் என்று சொன்னால் மேல் இப்படி மேல போகணும். அப்ப எப்படி என்றால் அதோட எக்ஸோட பெருமான வீச்சு. அப்ப இந்த துண்டு தான் எக்ஸோட வீச்சு வரும். அதாவது நாங்க இதுக்கு இன்னொரு கலர் யூஸ் பண்ண வேண்டி வரும். Let's see, color matching எங்களுக்கு. I'll use this color. Right. அப்ப இந்த துண்டு தான் மறையாக அதிகரிக்கும் துண்டு. இந்த மறையாக அதிகரிக்கும் துண்டோட எக்ஸின் வீச், அப்ப இதுதான் எக்ஸ் அச்சு. அப்ப இந்த துண்டுல எக்ஸ் அச்சு எங்கிருந்து எங்கே போகுதுன்றதான் கேள்வி. இங்கிருந்து இங்கே எக்ஸ் அச்சு எங்கிருந்து எங்கே போகுது என்றதான் கேள்வி. அப்ப இந்த வரைப்புல பார்த்தால் எங்களுக்கு வரக்கூடியது இந்த துண்டு, இந்த வரைப்பு, இதுதான் வரைப்பு. வரைப்புல எக்ஸோட வீச்சை கேட்டால் எக்ஸ் இங்க 1, இங்க 1, இங்க 4. So x is in between 1 and 4. 1க்கும் 4க்கும் இடையில தான் விடை. அப்ப இதுக்கு விடை எங்களுக்கு வரணும் x என்னது 1க்கும் 4க்கும் இடையில. அப்ப நான் இதெல்லாம் erase பண்ணிட்டு இது எழுதுவேன் எனக்குரிய விடைய. x is in between 1 and 4. ஒன்றுக்கும் 4க்கும் இடையில வரதான் விடை. அப்ப என்ன வரணும்னா இதுக்கு விடை வந்து சிம்பிள். x is in between 1 and 4. 1க்கும் 4க்கும் இடையில தான், இந்த 1க்கும் இந்த 4க்கும் இடையில தான் என்ன செய்யுது, மறையாக அதிகரிக்கும் இந்த துண்டு. இதுதான் அவங்க கேட்கிறான். அப்போ 1க்கும் 4க்கும் இடையில அதுதான் எழுதிருக்கு. சரியா? இப்ப அடுத்த கேள்விக்குரிய விடையை பார்ப்போம். 4வது பகுதி. அப்ப 1, 2, 3. சரி, இப்ப 4வது பகுதிக்குரிய விடையை பார்ப்போம். 4வதுல கேட்கப்பட்ட கேள்வி, வரைபின் சமச்சீர் அச்சின் சமன்பாட்டையும், சமச்சீர் அச்சின் சமன்பாடுன்னு ஒரு விஷயம் இங்கு கதைக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச இழிவு புள்ளியின் ஆள்கூறுகளையும் கருத்தில் கொண்டு
ஷார்ஃபு y சமன் fxஐ வடிவம் y சமன் xa முழுவதின் வர்க்கம் சக bயில் எழுதுக. அப்ப எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வரைப்பு இழிவு புள்ளிகள் சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்று தெரியுமா இருந்தென்றால் இழிவா உயர்வாண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்னா அதோட சமன்பாட்டை எழுதலாம். புள்ளிய நான் இதோட தியரியை படிச்சிக்க கியர் 11ல. அப்ப இந்த சமச்சீர் அச்சின் சமன்பாடு எக்ஸ்ன்றது ஒன்று வருது. இப்படிதான் சமச்சீர் அச்சு. அப்ப இங்க வரக்கூடியது எக்ஸ் சமன் 1. அப்ப எக்ஸ் சமன் 1ஆக இருந்தால் இதுக்கு நாங்க சமன்பாட்டை எழுதும் போது y சமன் எக்ஸ் சமன் 1 இடத்துல சமச்சீரச்சி வரணுமா இருந்தால் நாங்க என்ன செய்யணும்டா இந்த பிரக்கெட்டுக்குள்ள வாரது முழுவதின் வர்க்கத்தை 0க்கு சமப்படுத்தி தான் இந்த விடையை எடுக்கணும். அப்ப எக்ஸ் சமன் 1 என்றால் எக்ஸ் சய 1 என்று வரும் சமன் 0 என்று. எக்ஸ் சய 1 சமன் 0 என்று எடுத்தால் தான் எக்ஸ் சமன் 1 விடையை எடுக்கணும். இப்போ இதில் தியரியை டீட்டெயிலாக படிக்கணும்னா நான் உங்களுக்கு வேறையா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை நான் இன்னொரு வீடியோவில் வேறையாக இந்த வரைபட டீட்டெயில்களை உங்களுக்கு படிப்பிக்கலும் சொல்லித்தரையிலும். அது தேவையாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். அப்போ நான் அதுக்கு வேறு வீடியோன்னு செஞ்சு போடுவேன். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அது பாஸ் பேப்பர் டிஸ்கஷனில் இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எப்படின்னு நாங்கள் எடுக்கலும் பண்ணுறது தான் நான் இந்த இடத்துல சொல்லித்தரேன்னா இது ஒரு ஃபுல் வரைப்பு சம்பந்தமான வீடியோ இல்லை. அப்போ இந்த இடத்துல சமச்சீரச்சின் சாம்பாடு எக்ஸ் சமன் 1ன்றதால அதை நாங்கள் 0க்கு சமப்படுத்தணும்னா எக்ஸ் -1 போட்டால் தான் எக்ஸ் சமன் 1 வரும். ஆகவே எக்ஸ் -1 இங்கே போடும். ரைட். அப்போ எக்ஸ் -1 முழுவதின் வர்க்கம். இது இழிவு வரைபடத்தால இது முன்னுக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் வரும். அடுத்தது இது இழிவு பெருமானம் எங்க என்னன்னு சொல்லி பார்க்கணும். இழிவு பெருமானம் வந்து -9. அப்ப இந்த இடத்துல வரணும் -9. அப்ப இந்த வடிவில் சமன்பாடு இருந்தா தான் இந்த வரைப்பு வரும். அதாவது இந்த வரைப்பை வச்சு இந்த சமன்பாட்டு இப்ப நாங்க அதுல தலைகீழா நாங்க எடுத்துக்கிறோம். சரியா? இந்த மேலதிக வீடியோஸ் தேவைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ போடணும் எனக்கு வரைப்பு சம்பந்தமா. அப்ப 4வது பகுதிக்குரிய விடையும் ஓகே. எங்களுக்கு 5வது பகுதிக்கு போம். தரப்பட்டுள்ள வரைப்பின் வடிவத்தை மாற்றாமல். அப்ப இந்த ஷேப் இதே மாதிரிதான் வரும். இதை மாத்தல்ல பேணிக்கொண்டு அதனை ஆள்கூட்டு தளத்தின் மீது 4 அலகுகளினால் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இடம்பெயர்க்கும் போது கிடைக்கும் வரைப்பின் குறைந்தபட்ச புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதி உரிய இருபடி சார்பை எழுதுக. அப்ப இவங்க முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இதுல வடிவம் மாறல. அப்ப இது ஆள்கூட்டு தளத்தின் மீது 4 அலகுகள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி. அப்ப 4 அலகுகள் என்ன செய்தாங்கன்னா 4 அலகுகள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி. அப்ப 4 யூனிட்ஸ் மேலுக்கு தூக்குறாங்க இந்த வரைப்பு. அப்ப இந்த வரைப்பு என்ன செய்யணும்னா மேலுக்கு ஷிஃப்ட் ஆகும் by 4 யூனிட்ஸ். அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? சமச்சீர் அச்சிட சமன்பாடு மாறாது என்றால் வரைப்பின் வடிவம் மாறல. அப்ப சமச்சீர் அச்சிட இந்த இதுல வந்து மேல் நோக்கி தான் நகர்த்துறாங்க. அவை சமச்சீர் அச்சின் சமன்பாடு மாறாது. சைடுக்கு லெஃப்ட் ரைட் மாத்தினா தான் சமச்சீர் அச்சின் சமன்பாடு மாறும். நிலைக்குத்தாக மேல் நோக்கி நகரும் போது வரைப்பின் குறைந்தபட்ச புள்ளியின் ஆள்கூறுகளை கடத்திக் கொண்டு. அப்ப மேல் நோக்கி நகர்த்தினால் என்ன நடக்கும் மனுஷனால் இந்த குறைந்தபட்ச புள்ளி இங்க -9 இருக்கிறது என்ன செய்யும்? இது மேல் நோக்கி 4 பயணம் போக போகுது. 1 2 3 4. So this will be the minimum point. அப்ப இங்கதான் மினிமம் பாயிண்ட் இப்ப வரப்போகுது. ஏன்னா 4 யூனிட்ஸ் மேலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இந்த மேலுக்கு 4 யூனிட் ஷிஃப்ட் பண்ணினா இங்கிருந்து வரைப்பு இப்ப மேலுக்கு இப்படி போகும். அது எப்படி சரியாக கீரையில் எங்களுக்கு இப்போ ரஃப்பான கிராஃப். ஆனால் கிராஃப் வரைப்பு எப்படி என்ன தேவையில்லை. இந்த வரைப்பு புதிய வரைப்பு இப்படி போகும்போது ஷிஃப்ட் பண்ணின நேரம் 4 யூனிட்ஸ் அப்வர்ட் மேல் நோக்கி இடம்பெயர்க்கும் போது கிடைக்கும் வரைப்பின் குறைந்தபட்ச புள்ளி 4 கூறுகளை கடத்திக் கொள்ளணும். அப்ப இந்த புள்ளி 4 கூறுகளை கடத்திக் கொள்ளட்டாம். அப்ப இதோட பாயிண்ட் வந்து என்ன? இது 4 கூறு எக்ஸ் அச்சில 1 y பெருமானம் வந்து -5. அப்ப இதோட பாயிண்ட் வந்து 1, -5. இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணட்டாம் எங்களுக்கு. பால்கூறு வந்து 1, -5. ரைட். Based on the point, what they want is எழுதி உரிய எரிபடி சார்பை எழுது. அப்ப அந்த பர்டிகுலர் ஷிஃப்டட்
y is equal to எப்படி வரும்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே சமச்சீரச்சின் சமன்பாடு ஒன்றில் தான் போகுது இது. அப்போ வடிவம் மாறல. எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் திங் ஸ்கொயர் என்னது மாறாது. அப்போ இது இப்போது வந்து -5ல் போகும் இந்த வரைவு. ஏற்கனவே -9ல் இருந்தது. இப்போ வந்து இதுக்கு பதிலாக -5 வந்து வரப்போகுது. ஏன்னா ஷிஃப்ட் ஆகிட்டுது 4 யூனிட்ஸ் அப்வர்ட். அப்போ இது -5 வந்து வரும். அப்போ இதுதான் இதுக்குரிய விடை. இது வேணுமெண்டா இருபடி சமன்பாட்டோட இன்னும் வடிவத்தை மாற்றியும் எழுதலாம். அடைப்புக்குரிய நீக்கி நன்றி சொன்னால் எக்ஸ் வர்க்கம் -2 எக்ஸ் ஆக 1 -5. அடைப்புக்குரிய நீக்கி இன்னும் சுருக்கினால் எங்களுக்கு y சமன் எக்ஸ் வர்க்கம் -2 எக்ஸ் -4 வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் இப்படியும் எழுதலாம் இதை. அப்போ ஏதோ ஒரு வடிவில் எழுதி உங்களுக்கு இதோட ஃபுல் ஸ்கோரையும் எடுக்கலும். பிள்ளைகள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் நீக்குது. வரைவு தரப்பட்டிக்குது. அப்போ கேள்விகள் ஈஸியாக தான் நீக்குது. ஆனால் இந்த பேசிக் 11ல் வார கிராஃபோட ஆள்கூறுகளை வச்சு எப்படி இந்த மினிமம் மேக்சிமம் இதை வச்சு இந்த சமன்பாட்டை எடுக்கக்கூடிய இந்த வடிவம் பண்ணது 11 சிலபஸில் டீட்டெயில் ஆகிக்குது. அப்போ இந்த வடிவத்துக்குரிய அடிப்படையான இந்த உங்களுக்கு தியரி பார்ட்ஸ் எல்லாம் சரியாக தெரிஞ்சிருந்தால் அதை அப்ளை பண்ணி மட்டும்தான் மறைமுகமான கேள்விகள் இல்லை. அப்போ இதை குயிக்காக இது ஆன்சர்ஸ் எடுத்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லு ஸ்கோர் அடிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான், பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு இது எப்படி ஈஸியாக ஹார்டான விஷயங்களை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பிளனேஷன்ஸ் நல்லமா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையா என்ன மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தேவையே நம்ம இந்த செக்ஷன்ஸில் எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னா அதுக்குரிய வீடியோக்களையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அப்போ இதுக்கு பிறகு வார 3ஆம் கேள்வி 2023 பேப்பரோட 3rd கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்போ அடுத்த வீடியோவை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு சொன்னால் அப்போ நாங்கள் 3வது கேள்வியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.